இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குழந்தை தான் எங்க குடும்பத்தோட ரொம்ப பெரிய சந்தோஷமே. நான் ஒரு அம்மாவா இந்த குடும்பத்தோட மருமகளா கேக்குறேன். பார்த்திபன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிற சித்தார்த்தோட பொண்டாட்டியா கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க. இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இவ பார்த்திபனோட இந்த ஜென்மத்துல பிறந்த சித்தார்த்தோட மனைவின்னு வேற சொல்றா. நாம பார்த்திபன் மன்னனுக்கு ரொம்ப நன்றி கடன் வேற பட்டிருக்கோம். இவ பார்த்திபனோட வாரிசை தான் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் மாசத்துல இவளுக்கு பிரசவம் ஆயிடும். அதுவும் இல்லாம இவ வயிற்றுல இருக்கிறது தசவாதானி குழந்தை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அதுக்கப்புறம் இப்போதான் திரும்ப தசவாதானியா பிறக்க போற இந்த குழந்தை தெய்வம் நல்லபடியா பிறக்கணும். நாம இத்தனை நாளா எதுக்காக இந்த புத்தகத்தை பாதுகாத்துட்டு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற போகுது. நீ சொல்றதெல்லாம் சரி. இருந்தாலும் இந்த பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்ச அலாஸ்கானோட உத்தரவை கேட்காம இந்த புத்தகத்தை இவகிட்ட கொடுக்கிற உரிமை நமக்கு இல்ல. நாம அவர்கிட்ட உத்தரவு கேட்போம். உத்தரவு கிடைச்சா இந்த புத்தகத்தை இவகிட்ட கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. யார் அந்த அலாஸ்கான்? இதய துடிப்பு நின்ன பிறகும், மூளையோட செயல்பாடு நின்ன பிறகும், மூச்சு விடக்கூடிய சுவாசம் நின்ன பிறகும் அதனுடைய முழு உடலும் பனிக்கட்டிகளாக உறைஞ்சு போய் நிற்கும். ஆனால் மீண்டும் வசந்த காலம் வந்த பிறகு மீண்டும் உயிர் பெறும். அலாஸ்கான் அவர்களே, நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வேட ரகசிய புத்தகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை இத்தனை நாளா நாங்க கட்டி பாதுகாத்துட்டோம். இப்ப இந்த பெண் இந்த ரகசிய அறைக்குள்ள வந்து இந்த ரகசிய புத்தகத்தை கேட்கிறா. இது உங்க காதுல விழுகுதா? அதனால இந்த வேட ரகசிய புத்தகத்தை இந்த பொண்ணு கிட்ட ஒப்படைக்கலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு தெரியல. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நாங்க குழப்பத்துல இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். இங்க பாருமா, அலாஸ்கான் முடிவு பண்ணாதான் அந்த புக்கு உன் கைக்கு வரும். இல்லனா உன்னுடைய கையை நீட்டு. அந்த புக்கே முடிவு எடுத்துட்டா அந்த புக்கு உன் கைக்கு வரும். ஒருவேளை அந்த புக்கு வரலனா நீ வீட்டுக்கே போ. உன்னோட வேண்டுகோளை அலகாஸ் முழு மனசோட ஏத்துக்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்ணிருக்கான். அதனாலதான் தானாவே இந்த புத்தகம் உன் கைக்கு வந்திருக்கு. உன்னோட எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இந்த புத்தகத்துல இருக்கு. நீ நல்லபடியா இந்த குழந்தையை பெத்தெடுக்க எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் போயிட்டு வரேன். ராணி, ஐயோ, உங்ககிட்ட தான் இந்த வேட ரகசியம் புக்கு இருக்கா? இங்க அது இல்லாம போனதும் நான் ரொம்பவே பயந்துட்டேம்மா. தாத்தா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த புத்தகம் என்னாண்ட பத்திரமா இருக்குது. முதலாம் கந்தக வேடனுக்கு பிறந்த 7 மகன்களையும் அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் கொன்றுவிட முடியாது. அதையும் மீறி அவனுக்கு மரணம் வர வேண்டுமென்றால் அந்த மரணம் அவர்கள் சகோதரர்களுக்கு இடையேதான் நடக்கும். ஆனா இவங்க எல்லாரையும் அழிக்கக்கூடிய அந்த அபூர்வ வகையான ஆயுதம் அந்த ராட்சசங்க கிட்ட தான் இருக்கு. இல்ல, இது உண்மையான வேட ரகசிய புத்தகம் இல்ல. என்ன சொல்ற? உண்மையான வேட ரகசிய புத்தகத்துல இப்படியெல்லாம் எழுதி இருக்காது. யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க.
வேட ரகசிய புத்தகம் அந்த ரகசிய அறையில இல்லைன்னா அப்ப அந்த புத்தகம் யாருக்கிட்ட இருக்கு? முதலாம் கந்தக வேடனுக்கு பிறந்த 7 மகன்களையும் அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் கொன்றுவிட முடியாது. அதையும் மீறி அவங்க மரணம் நடக்குதுன்னா அது முதலாம் கந்தக வேடன் பயன்படுத்திய அதிசய வாளால் மட்டுமே நடக்கும். ஏய் மூதாட்டியே, இது என்ன மாயாஜலமா இருக்கு? அந்த வேட ரகசிய புத்தகத்தை பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுல இருக்க எழுத்துக்கள் மறைஞ்சுக்கிட்டே வருது. கடைசியில அந்த புத்தகமே கையை விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. அந்த புத்தகத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த தெரியுமா? அகோராதிபதியே, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே எச்சரிச்சேன்ல, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, ஜாக்கிரதையாயிரு. இவங்க சொல்றத நம்பாத, உன்னை சுத்தி உனக்கு தெரியாம பெரிய சூழ்ச்சி வேலை பின்னிக்கிட்டு இருக்காங்கன்னு. நீ அந்த புத்தகத்தை பிரிச்சு படிக்காதன்னு சொல்லியும் நீ கேட்கல. ஏய் மூதாட்டியே, என் ஐயா மஸ்தா சொல்றது உண்மைன்னு எனக்கு இப்ப புரியுது. இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேட ரகசிய புத்தகத்தை எடுத்துட்டு வந்தனா? நீ எடுத்துட்டு வந்தது வேட ரகசிய புத்தகமே இல்ல. அந்த புத்தகத்துல வேடனோட மரணம் எந்த ஆயுதத்தால நடக்கணும்னு தெளிவா எழுதியிருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னால அத ஒரு பெரிய சபையில படிச்சாங்க. அதை என் காதால கேட்டேன். நம்பூதிரி ஐயா, பாட்டு இல்லாம ஊடாவே இல்ல. தாத்தா ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஆமா நம்புதிரி ஐயா, பாட்டி எப்ப வருவாங்க? அவங்க தீர்த்த யாத்திரை முடிஞ்சு ஒரு மண்டலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ எங்க இருக்காளோ என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது நம்பூதிரி. தீர்த்த யாத்திரை போறவங்களுக்கு கடவுள் തന്നെ பாதுகாப்பு. அது கொண்டு நீங்கள் பேடிக்க வேண்டாம். நல்லா சொல்லுங்க நம்பூதிரி. அம்மா போனதுல இருந்து அப்பா ஒரு மாதிரியா தான் இருக்காரு. நம்பூதிரி இருங்க, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். தாமரை நீயும் வா. சரி. ஞானி இப்போ இங்க வந்ததுக்கான காரணமே அந்த அரண்மனையில சித்தார்த் கையில இருந்த அந்த வேடனோட அதிசய வாளை நீங்க அந்த ரகசிய அறையில பத்திரப்படுத்தி தானே வச்சிருக்கீங்க. அல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? நாங்க அங்கதான் வச்சிருக்கோம் நம்பூதிரி. இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருந்தா சொல்லுங்க நம்பூதிரி. இதுக்கு ஒரே தீர்வு மரணம். என்ன சாமி சொல்றீங்க? சித்தார்த்தால வேடனை தற்காலிகமாகத்தான் சிறப்புடிச்சு வைக்க முடிஞ்சது.